நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க. கேள்வி கேட்கும்போது மாதேஷா கேள்வி கேட்குறீங்க. எந்த அடிப்படையிலப்பா இந்த கேள்வி கேட்டேன்னா, ராகுல தூக்கிட்டு வரீங்க. உங்களுக்கு சொந்தமா அறிவு இல்லையா? சார், நான் வந்து உங்கள் மேலே நாட்டுல நீங்க என்ன அப்ப கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்டிருக்கணும்? சார் ராகுலும் உங்கள இந்த மாரி சொல்றாரே சார். விஜய் உங்கள இந்த மாரி சொல்றாரே சார். ஆனா கேள்வி கேட்கும்போது மாதேஷா கேட்டுறீங்க. நான் ஏன் இத பத்திரிக்கையாளர்கள கேள்வி கேட்கிறவங்கள டார்கெட் பண்றேன்னா, சார் உங்களோட தான் மக்கள் கனெக்ட் ஆவாங்க. நீங்க எங்க மேல மதவாத அரசியல், பிளவுவாத அரசியல் நீங்க ஒரு ஒரு அலிகேஷன வைக்கிறீங்கன்னு சொன்னா, அதற்கு நின்னு தர்க்கம் பண்ணக்கூடிய தைரியம் தான் வைக்கணும். கேள்வி கேட்ட உடனே ராகு இல்ல அந்த தர்க்கம் ஜெயிச்சிருக்கு. ஐயையோ இல்ல அந்த தர்க்கம் ஜெயிச்சிருக்கு நான் சார். சொல்றது புரியல. நான் சொல்றது புரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? தர்க்கம்ன்றது என்ன தெரியுமா? ஆதாரங்கள் அடிப்படையில் காட்டணும். நீ போய் சொல்லி ஜெயிச்சிட்ட, மக்களை ஏமாத்தி ஜெயிச்சிட்ட, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் வெள்ள அனுப்பிடுவாங்க, பொருளை கிளப்பி ஜெயிச்சிட்டனா அதெல்லாம் வெக்கம். போய் சொல்லி தான் 250 வருஷம் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணான். அது கேவலம். பிளவுவாத அரசியல்ல பிரிவினைவாத அரசியல் தான் வெள்ளக்காரன் பண்ணான். 650 வருஷம் ஆட்சி பண்ணிட்டானே, ஜெயிச்சிட்டானே. ஏங்க கேவலமான மட்டமான மதவாத அரசியலை பண்ணி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. நான் கேட்குறேன், பிளவுவாத அரசியல் என்னை பார்த்து கை ஒருத்தி கேள்வி கேட்குற தைரியம் இருக்குல்ல, தர்க்கம் பண்ணுற தைரியம் எங்கே போச்சு? ஓடி போய் ராகுல் காந்தி பின்னாடி ஒழியிறீங்க, விஜய் பின்னாடி ஒழியிறீங்க, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, கேள்வி மட்டும் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? விஜய் ஒரு